புதுச்சேரியில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் ஆறுகளில் உள்ள அணைக்கட்டுகள், படுகை அணைகள் அனைத்தும் நிரம்பி வடிந்து வருகின்றன. புதுச்சேரியில் கடந்த அக்டோபர் 30 முதல் தொடர்ச்சியாக மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் செவ்வாய்க்கிழமை காலை 8:30 மணி முதல் புதன்கிழமை காலை 8:30 மணி வரையில் புதுச்சேரியில் 83.60 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இதேபோல் திருக்கனூரில் 54 மில்லிமீட்டர், பத்துக்கண்ணு பகுதியில் 81 மில்லிமீட்டரும், பாகூரில் 59 மில்லிமீட்டரும் மழை பதிவாகியுள்ளது. தொடர் மழை காரணமாக புதுச்சேரி வழியாக பாயும் சங்கராபரணி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் இந்த ஆற்றின் குறுக்கே அமைந்துள்ள சுத்துக்கேணி, பிள்ளையார்குப்பம் அணைக்கட்டுகள், உருவையாறு, சுண்ணாம்பாறு, மணலிப்பட்டு, செட்டிப்பட்டு, படுகை அணைகள் நிரம்பி வழிகின்றது. இதேபோல குடுவையாற்றில் ஏற்பட்டுள்ள மழை வெள்ளத்தால் கீழூர், மங்கலம், திருக்காஞ்சி, கோர்க்காடு, கீழ் அக்ரஹாரம் அணைக்கட்டுகள், உருவையாறு, சிவராந்தகம் படுகை அணைகள் நிரம்பி வழிகின்றது. பெண்ணையாற்றில் உள்ள சித்தேரி அணைக்கட்டு நிரம்பி வழிந்தோடுகிறது. மலட்டாற்றில் குமாரங்கலம் படுகை அணையும், பம்பை ஆற்றில் சித்தேரிபாளையம், சன்னியாசிக்குப்பம், சேராப்பட்டு படுகை அணைகளும் நிரம்பி வழிகின்றது. புதுச்சேரியில் மொத்தம் 84 ஏரிகள் உள்ளது. இவற்றுள் பாகூர், சித்தேரி, செல்லியம்பேடு, அரங்கனூர், மணப்பட்டு, உச்சிமேடு, குருவிநத்தம் உள்ளிட்ட 15 ஏரிகள் நிரம்பியுள்ளது. பாகூர் பெரிய ஏரியும் நிரம்பி வருகிறது. புதுச்சேரி சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக அனைத்து நீர்வரத்து வாய்க்கால்களிலும் மழை வெள்ள நீர் பெருக்கெடுத்து செல்கிறது. இதனால் நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்து வருவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ரஜினியின் அண்ணாத்த படம் வெளியான ஒரே நாள் 34 கோடி ரூபாய் வசூல் செய்துள்ளதாக தகவல் வெளியாகி வருகிறது. ரஜினிகாந்த் நடிப்பில் உருவாக்கியிருக்கும் அண்ணாத்த படம் நேற்று திரைக்கு வந்துள்ளது. தர்பார் படத்திற்கு பிறகு நடிகர் ரஜினி சிறுத்தை சிவா இயக்கத்தில் அண்ணாத்த படத்தில் நடித்துள்ளார். நயன்தாரா, கீர்த்தி சுரேஷ், குஷ்பு, மீனா, பிரகாஷ் ராஜ், சூரி, சதீஷ் உள்ளிட்டோர் இந்த படத்தில் நடித்துள்ளனர். இந்த படத்திற்கு இமான் இசையமைத்துள்ளார். தீபாவளியை முன்னிட்டு படம் நேற்று தியேட்டர்களில் வெளியானது. அண்ணன் தங்கை பாசகலத்தை கொண்ட அண்ணாத்த சூப்பர் சுமார் என்று கலவையான விமர்சனங்கள் வந்து கொண்டிருக்கின்றது. இந்த நிலையில் தமிழகத்தில் மட்டும் அண்ணாத்த வெளியான ஒரே நாளில் 34 கோடி ரூபாய் வசூல் செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதற்கு முன்பு ஒரே நாளில் அதிக வசூல் செய்த படங்களில் 2வது இடத்தில் 2.0 படம் 33 கோடியும், விஜயின் சர்க்கார் 31 கோடியும் வசூல் செய்தது என்று சொல்லப்படுகிறது. புதுவை துணிக்கடையில் திருடிய ராஜஸ்தான் வாலிபர்களை போலீசார் கைது செய்து அவர்களிடமிருந்து திருடப்பட்ட துணிகளை கைப்பற்றி காலாப்பட்டு சிறையில் அடைத்துள்ளனர். புதுவை கோவிந்த சாலை, பாரதிபுரம், பகத்சிங் வீதியை சேர்ந்தவர் ஓம் பிரகாஷ். இவர் புதுவை செயின்ட் தெரேசா வீதியில் துணிக்கடை வைத்து நடத்தி வருகிறார். கடந்த 14ஆம் தேதி வியாபாரம் முடித்துவிட்டு துணிக்கடையை பூட்டிவிட்டு வீட்டிற்கு சென்றுள்ளார். மறுநாள் காலை திறக்க வந்து பார்த்த பொழுது கடை உடைக்கப்பட்டு உள்ளே இருந்த விலை உயர்ந்த பேண்ட், ஷர்ட்டுகள் திருடு போனது. இது குறித்து அவர் பெரிய கடை காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்துள்ளார். அதன் அடிப்படையில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் லோகேஸ்வரன், கண்காணிப்பாளர் தீபிகா ஆகியோர் உத்தரவின்படி பெரிய கடை காவல் நிலைய ஆய்வாளர் கண்ணன், உதவி ஆய்வாளர் சிவசங்கர் மற்றும் போலீசார் தீவிர விசாரணையில் ஈடுபட்டனர். அப்பொழுது கடையின் அருகில் இருந்த கண்காணிப்பு கேமரா காட்சிகளை ஆய்வு செய்தனர். அப்பொழுது சந்தேகத்திற்கு இடமான வகையில் காணப்பட்ட காரின் பதிவெண்ணை வைத்து விசாரணை மேற்கொண்டனர். அந்த கார் ராஜஸ்தான் அஜ்மீர் மாவட்டம் பகபேரா ஊரை சேர்ந்த ரியாஸ் முகமது பெயரில் பதிவு செய்யப்பட்டிருந்தது. இதையடுத்து 31 வயது ரியாஸ் முகமது, 22 வயது உசைன் ஆகியோரை கைது செய்தனர். அவர்களிடமிருந்து கடையிலிருந்து திருடப்பட்ட துணிகள், கார், கடையை உடைக்க பயன்படுத்திய டயர் லிவரையும் 2 செல்போன்களையும் பறிமுதல் செய்தனர். புதுவை மரப்பாலத்தை சேர்ந்த ஆலன் எஃப்ரின் என்ற 1.5 வயது குழந்தை பல்வேறு தலைப்புகளின் பெயரை கூறி கலாமின் சாதனை புத்தகத்தில் சாதனை படைத்துள்ளது. புதுச்சேரி மரப்பாலத்தை சேர்ந்த இவாஞ்சலின் அகஸ்டின் தம்பதியரின் குழந்தை ஆலன் எஃப்ரின் 1.5 வயதே ஆகும். இந்த மழலை பல்வேறு தலைப்புகள் கொண்ட விலங்குகள், பறவைகள், அன்றாட பயன்படுத்தப்படும் பொருட்களின் பெயர்களை ஆங்கிலத்தில் அருமையாக கூறி கலாமின் சாதனை புத்தகத்தில் எக்ஸ்ட்ராடினரி கிரஸ்பிங் பவர் ஜீனியஸ் கிட் என்ற பட்டத்தையும் பெற்று உலக சாதனையை படைத்துள்ளார். இதற்காக கலாம் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ், தி பிளேஸ் ஆஃப் லெஜெண்ட்ஸ்
அக்குழந்தைக்கு சான்றிதழையும் அப்துல் கலாம் உருவப்படம் பொருத்தப்பட்டுள்ள பரிசினையும் வழங்கி சிறப்பித்துள்ளது. கனமழையில் வெளியனூர் தொகுதியில் 3 வீடுகள் இடிந்து சேதமாகியது. இதனை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா ஆய்வு செய்து விரைந்து நிவாரணம் வழங்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். புதுச்சேரியில் கடந்த சில தினங்களாக பெய்து வரும் கனமழையில் வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட திருக்காஞ்சி ரோடு குருவிக்கார குறவர் பகுதியில் உள்ள வள்ளி என்பவரின் வீடு கடந்த 3ஆம் தேதி இடிந்து விழுந்தது. அதுபோல் கலைவாணி மற்றும் மனோகரி என்பவர் வீடுகளும் இடிந்து விழுந்தது. இது பற்றி இன்று சம்பவ இடங்களுக்கு சென்று பாதிக்கப்பட்டோருக்கு ஆறுதல் கூறினார் சட்டமன்ற உறுப்பினர் சிவா. மேலும் வருவாய்த்துறை அதிகாரிகளை அழைத்து அரசின் நிவாரணத்தை விரைந்து வழங்குவதற்கான நடவடிக்கைகளையும் எடுக்கும்படியும் வலியுறுத்தியுள்ளார். இந்த ஆய்வின் பொழுது திமுக விவசாய தொழிலாளர் அணி மாநில அமைப்பாளர் செல்வநாதன், ஆதி திராவிடர் நலக்குழு துணை அமைப்பாளர் கலியமூர்த்தி, தொகுதி துணை செயலாளர் அங்காளன், தொகுதி மாணவர் அணி அமைப்பாளர் மணிகண்டன், MS முரளி, கிளை செயலாளர்கள் செல்வநாதன், ஹரிகிருஷ்ணன், அன்புநிதி உள்ளிட்டோர் உடனிருந்தனர். அனைத்து பள்ளிகளும் கொரோனா வழிமுறையை பின்பற்றி வரும் 8ஆம் தேதி முதல் திறக்கப்பட உள்ளது. இதையொட்டி மாணவர்களுக்கு மதிய உணவு வழங்கப்படும் என்றும் மாணவர்கள் இலவச பேருந்தும் இயக்கப்படும் என கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் வரும் 8ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்பட உள்ளது. இந்த நிலையில் லாஸ்பேட்டை பகுதியில் உள்ள ஒருங்கிணைந்த உணவு தயாரிக்கும் பகுதியினை கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் சட்டமன்ற உறுப்பினர் கல்வித்துறை அதிகாரிகளுடன் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். பின்பு உணவின் தரத்தை உண்டு ஆய்வு செய்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் அப்பொழுது கொரோனா தொற்று குறைந்துள்ள காரணத்தினால் வரும் 8ஆம் தேதி முதல் 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்கான பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் அன்று முதல் மாணவர்களுக்கு மதிய உணவு அளிக்கப்படும் என முதல்வர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். அதன்படி மாணவர்களுக்கு அக்ஷய பாத்திரம் மூலம் பள்ளி மாணவர்களுக்கு மதிய உணவு வழங்குவதற்கான பணிகளை ஆய்வு செய்துள்ளோம். அக்ஷய பாத்திரம் மூலம் மதிய உணவு வழங்குவதற்கான பணி இன்னும் முழுமையாக்க முடியாததால் 8ஆம் தேதி முதல் புதுச்சேரி அரசின் மதிய உணவு திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் என்றும் இலவச பேருந்து வசதிக்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. காலை உணவு திட்டம் தொடர்பாக முதல்வர் மற்றும் அதிகாரிகளுடன் சேர்ந்து ஆலோசித்து நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். அனைத்து பள்ளிகளும் கொரோனா வழிமுறையை பின்பற்றி வகுப்புகள் நடத்த ஆசிரியர்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் பள்ளிகள் அனைத்தும் சானிடைசர் செய்யப்பட்டு தயார் நிலையில் உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். சூரசம்ஹார விழாவை முன்னிட்டு புதுச்சேரி கௌசிக பாலசுப்ரமணிய ஆலயத்தில் கோவில் கொடியேற்ற நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. சூரசம்ஹார விழா ஆண்டுதோறும் புதுச்சேரி முருகர் ஆலயங்களில் வெகு விமர்சையாக நடைபெறும். அந்த வகையில் இந்த ஆண்டு வருகின்ற 9ஆம் தேதி சூரசம்ஹார விழா நடைபெற உள்ளது. இதனை முன்னிட்டு புதுச்சேரி ரயில் நிலையம் எதிரே உள்ள கௌசிக பாலசுப்ரமணிய ஆலயத்தில் சிறப்பு பூஜை நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து கோவில் கொடியேற்றம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் சமூக இடைவெளி பின்பற்றி சுவாமி தரிசனம் செய்தனர். பிரதமர் நரேந்திர மோடி கேதார்நாத் கோவிலில் தரிசனம் செய்த பின் கோவிலில் திட்ட மேம்பாட்டு பணிகள் துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி காந்தி வீதி வேதபுரீஸ்வரர் ஆலயத்தில் நேரலையாக திரையிடப்பட்டது. இதில் அமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்றனர். உத்தரகாண்ட் மாநிலம் கேதார்நாத் சிவன் கோவிலுக்கு சென்ற பிரதமர் மோடி ஆரத்தி எடுத்து பூஜை செய்து வழிபாடு நடத்தினார். கேதார்நாத் கோவில் அருகே அமைக்கப்பட்டுள்ள ஆதி சங்கரரின் 12 அடி உயரம் 35 டன் எடை கொண்டு கற்சிலையையும் அவர் திறந்து வைத்தார். மந்தாகினி ஆற்றில் பாலம், தடுப்பு சுவர், விருந்தினர் மாளிகை என கேதார்நாத்தில் 400 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்ட பணிகளுக்கு பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டியுள்ளார். இந்த நிகழ்ச்சியை தேசிய அளவில் அனைவரும் பார்ப்பதற்காக சிவாலயங்களில் நேரடி ஒளிபரப்பை பார்ப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது.
புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சி சார்பில் காந்தி வீதி வேதபுரீஸ்வரர் ஆலயத்தில் பெரிய துறையில் நேரடி நிகழ்ச்சி திரையிடப்பட்டது. இதில் அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார், பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் VP ராமலிங்கம், அசோக் பாபு, பாஜக மாநில துணைத் தலைவர் செல்வம், ராஜ்பவன் தொகுதி பாஜக தலைவர் நாகராஜன் மற்றும் மாநில மாவட்ட நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். பின்னர் அங்கு நடைபெற்ற கூட்டத்திலும் பங்கேற்று பிரதமர் உரையாற்றினார். அப்பொழுது அயோத்தியில் பிரம்மாண்டமான ராமர் கோவில் கட்டப்படுவதையும் அங்கு தீப உற்சவம் நடத்தப்பட்டதையும் சுட்டிக்காட்டினார். இந்த நிலையில் இந்தியாவின் கலாச்சார பெருமையை உலகமே வியந்து பார்ப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்திருக்கிறார். உத்தரகாண்ட் மாநிலம் டேராடூனில் 130 கோடி ரூபாய் மதிப்புள்ள வளர்ச்சி திட்டங்களை துவக்கி வைத்து பிரதமர் மோடி சிறப்புரையாற்றியுள்ளார். கேதார்நாத்தில் திறக்கப்பட்ட ஆதிசங்கரின் திருவுருவ சிலை குறித்து பேசிய மோடி, சமுதாய நன்மைக்காக புதிய குறிக்கோளுடன் செயல்பட்டவர் ஆதிசங்கரர் என புகழாரமும் சூட்டியுள்ளார். இளைஞர்களை வழிநடத்தவே மடங்கள் பாரம்பரியத்தை பாதுகாத்து வருவதாகவும் புனிதமான மடங்களை ஆதிசங்கரர் நிறுவியதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மனித நேயத்திற்காக தனது வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் ஆதிசங்கரர் என்றும் அவரின் எண்ணங்கள் நமக்கு உத்வேகம் தருவதாகவும் தெரிவித்துள்ளார். 2013ஆம் ஆண்டு பெருவெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்ட கேதார்நாத்தை புத்துயிர் பெற செய்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். தீர்த்த யாத்திரை மூலம் நமது கலாச்சாரங்களை தெரிந்து கொள்ள முடியும் என்றும் கேதார்நாத் ஜோதிலிங்கத்தை வாழ்நாளில் ஒரு முறையாவது தரிசிக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். புத்தகயா உள்ளிட்ட ஆன்மீக தலங்கள் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை ஈர்ப்பதாகவும் இந்தியாவில் கலாச்சார பெருமையை உலகமே வியந்து பார்க்கிறது என்றும் மோடி குறிப்பிட்டுள்ளார். புதுவை மற்றும் சென்னையில் அனுமதிக்கப்பட்ட நேரத்தை கடந்து பட்டாசு வெடித்த 808 நபர்கள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். புதுச்சேரியில் காலை 6 மணி முதல் 7 மணி வரையும், இரவு 7 மணி முதல் 8 மணி வரையும் மட்டுமே பட்டாசு வெடிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி குறிப்பிட்ட நேரத்தில் மட்டுமே பட்டாசு வெடிக்க வேண்டும் என மாவட்ட நிர்வாகம் உத்தரவு பிறப்பித்திருந்தது. இருப்பினும் அடைமழை ஓய்ந்த நிலையில் தீபாவளியான நேற்று அனுமதிக்கப்பட்ட நேரத்தை தவிர்த்து மற்ற நேரத்திலும் சிறுவர்கள், பெரியவர்கள் ஆங்காங்கே பட்டாசுகளை வெடித்து மகிழ்ச்சியாக தீபாவளியை கொண்டாடினர். இந்த நிலையில் அரசின் உத்தரவை மீறி பட்டாசு வெடித்தவர்கள் மீது ஆங்காங்கே போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். நேற்று ஒரே நாளில் மட்டும் இது தொடர்பாக மொத்தம் 50 பேர் மீது புதுச்சேரி காவல்துறையால் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. லாஸ்பேட்டை காவல் சரகத்தில் 2, சேதராப்பட்டில் 2, மேட்டுப்பாளையம், ரெட்டியார்பாளையம், பெரிய கடை, கோரிமேட்டில் தலா 1 வழக்குகள் பதிவாகியுள்ளது. இது தவிர முத்தியால்பேட்டை, உருளையன்பேட்டை, ஒதியஞ்சாலையில் தலா 2 வழக்குகளும், காலாப்பட்டில் 1 வழக்கும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதிகபட்சமாக நெட்டப்பாக்கம் காவல் சரகத்தில் 12 நபர்கள் மீது SI கதிரேசன் தலைமையிலான போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இது தவிர திருக்கனூர், முத்திரையர்பேட்டையில் தலா 5 வழக்குகளும், காட்டேரிக்குப்பம், திருப்புவனை, அரியாங்குப்பம், தவளக்குப்பம், பாக்கூர், கிருமாம்பாக்கம் காவல் சரகத்தில் தலா 2 நபர்கள் மீது வழக்கு போடப்பட்டுள்ளது. அந்தந்த காவல் நிலைய அதிகாரி மேற்பார்வையில் போலீசார் இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளனர். பிரதமர் நரேந்திர மோடி கேதார்நாத் கோவிலில் தரிசனம் செய்த பின்பு கோவில் திட்ட மேம்பாட்டு பணிகளை துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரியில் பல்வேறு ஆலயங்களில் நேரடியாக திரையிடப்பட்டது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி கேதார்நாத் கோவிலில் தரிசனம் செய்த பின்பு கோவில் திட்ட மேம்பாட்டு பணிகளை துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியை தேசிய அளவில் அனைவரும் பார்ப்பதற்காக சிவாலயங்களில் நேரடி ஒளிபரப்பை பார்ப்பதற்கு ஏற்பாடு செய்துள்ளனர். புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சி சார்பில் கருவடிக்குப்பம் சித்தானந்த ஆலயத்தில் நடைபெற்றது. இதில் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வகணபதி, தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம், மாநில தலைவர் சுவாமிநாதன், OBC அணி அகில இந்திய உறுப்பினர் காசிலிங்கம், சிறப்பு அழைப்பாளர் சரவணன், மாநில நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு கடற்கரையில் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர். புதுச்சேரி மாநிலம் சுற்றுலா தலமாக விளங்கி வருகிறது. இங்கு வார விடுமுறை மற்றும் பண்டிகை நாட்களில் வெளிநாடுகள், வெளி மாநிலங்களிலிருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகின்றனர். விடுமுறை தினத்தையொட்டி ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர். கடற்கரை, பாரதி பூங்கா, மணக்குள விநாயகர் கோவில், அரவிந்தர் ஆசிரம் உள்ளிட்ட சுற்றுலா தலங்களில் மக்கள் கூட்டம் களை கட்டியது.
கடற்கரை சாலையில் தலைமை செயலகத்திலிருந்து பழைய துறைமுக பாலம் வரை செயற்கை மணல் பரப்பு உருவாக்கியுள்ளது. அங்கு சுற்றுலா பயணிகளை உற்சாகமாக செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். இதேபோல் நகரின் ஒயிட் டவுன் பகுதியில் பல இடங்களில் வரையப்பட்டுள்ள ஓவியங்களின் முன்பு நின்று சுற்றுலா பயணிகள் செல்ஃபி எடுத்து வருகின்றனர். புதுச்சேரி அருகே 2 சக்கர வாகனத்தில் பட்டாசு மூட்டைகளை ஏற்றி வந்த பொழுது திடீரென வெடித்து சிதறும் சிசிடிவி காட்சி தற்பொழுது வெளியாகி பதபதைப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி அரியாங்குப்பம் காக்கியான்தோப்பு பகுதியைச் சேர்ந்தவர் கலைநேசன். இவர் நேற்று தமிழக பகுதியான கூனிமேட்டில் உள்ள தனது மனைவி ரூபனாவை பார்ப்பதற்காக சென்றுவிட்டு தனது 7 வயது மகன் பிரதீஷுடன் தீபாவளி கொண்டாட 2 சக்கர வாகனத்தில் 2 சாக்கு மூட்டைகளில் பட்டாசுகளை ஏற்றிக்கொண்டு புதுச்சேரி நோக்கி வந்துள்ளார். அப்பொழுது புதுச்சேரி அருகே உள்ள விழுப்புரம் மாவட்டமான கோட்டக்குப்பம் கிழக்கு கடற்கரை சாலை சந்திப்பில் வந்து கொண்டிருக்கும் பொழுது எதிர்பாராத விதமாக 2 சக்கர வாகனத்தில் இருந்த நாட்டு பட்டாசுகள் திடீரென வெடித்ததில் தந்தையும் மகனும் தூக்கி வீசப்பட்டனர். இவர்களது உடல் பாகங்கள் 300 மீட்டர் தூரம் வரை உடல் சிதறி உயிரிழந்தனர். அருகே இருந்த வாகனம் மற்றும் வீட்டின் கூரைகள் சேதமடைந்து அந்த சாலை முழுவதும் போர்க்களம் போல் காட்சியளித்தது. இந்த வெடி விபத்தின் பொழுது வெடித்து நடு ரோட்டில் 2 சக்கர வாகனம் வெடித்து சிதறும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பதபதப்பை ஏற்படுத்தியுள்ளது.